والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுப்பது கிடையாது. அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய நமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டவனாக, இந்த முஸ்லிம் சமூகத்துடைய வரலாறு, இந்த முஸ்லிம் சமூகத்துடைய வரலாற்றுடைய ஆரம்பம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தொடங்குகின்றது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலிருந்து இந்த உலக வரலாற்றை முடிக்கக்கூடியவரும் ஒரு நபியாகத்தான் இருப்பார்கள். அவர்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஆரம்பித்த முஸ்லிம் சமூகம் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வரலாறோடுதான் இந்த சமூகத்துடைய உலகத்துடைய வரலாறு முற்று பெறும். இந்த இரண்டுக்கும் இடையில்
இந்த இரண்டுக்கும் இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்துடைய உயர்வை அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றார்? முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஈமானில் உறுதியானவர்களும் அல்லது குழப்பங்களும் ஃபித்னாக்களும் தஜ்ஜால்களும் வெளிவரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஈமானில் உறுதியுள்ளவர்களும் தான் ஒவ்வொரு காலத்தில் இந்த சமூகத்தை உயர்த்தியவர்கள். சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்கி வாழ்ந்ததோ அந்த காலங்களிலெல்லாம் முக்கியமான உலமாக்கள், நபிமார்கள், நாதாக்கள், அவுலியாக்களின் பங்கு அந்த இடத்தில் மிக முக்கியமாக இருந்தது. சகோதரர்களே, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஏன் உலகம் போற்றியது? ஏன் அவரை இந்த உலகம் தலைக்கு மேல் தூக்கியது? சகோதரர்களே, வரலாற்றை புரட்டுவீர்களாக இருந்தால் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடைய காலம் அப்பாசிய கிலாபத்தின் காலம். 5 கலீஃபாக்களை அடைந்தார்கள். முஸ்லிம்களிடம் ஆட்சி இருந்தது, ஆனால் முஸ்லிம்களிடம் மார்க்கம் இருக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்களை எல்லாம் ஈமானின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களுடைய முதல் பயானிலே கலந்து கொண்டவர்கள் 5 பேர்தான். ஆனால் அவர்களுடைய கடைசி பயானிலே 90,000 பேர் கலந்து கொண்டார்கள். மக்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், ஈமானின் பக்கம் அழைத்தார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்கள் செய்த பாரிய சேவை என்ன தெரியுமா? தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் ஈமான் உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட்டு மௌத்தானார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடைய சக்கராத்திலே தன்னுடைய மகன் அப்துல் ஜவாதை அழைத்து சொன்னார்கள், மகனே, முழு உடம்பும் வலிக்கிறது, ஆனால் கல்பு மாத்திரம் அமைதியாக இருக்கிறது. மகன் கேட்டார், வாப்பா ஏன்? சொன்னார்கள், எனது கல் அல்லாஹ்வுடைய விக்ரிலே இருக்கிறது. சகோதரர்களே, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த உலகத்துடைய தஜ்ஜால்களில் ஒரு தஜ்ஜால் உருவாகிய காலம் ஜங்கீஸ் கானுடைய காலம், தத்தாருடைய காலம். சகோதரர்களே, 20 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட காலம் சாதாரண ஃபித்னா அல்ல. இந்த காலத்திலே முஸ்லிம்கள் யோசிக்கிறார்கள், என்ன செய்யலாம்? முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர்கள் முடிவெடுத்தார்கள். ஒரே ஒரு முடிவு, ஜங்கீஸ் கானுடைய பேரனை எப்படியாவது இஸ்லாத்துக்குள் எடுக்க வேண்டும். அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சகோதரர்களே, தத்தாருடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ மதமாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர்களுடைய முயற்சி வெற்றி அளித்தது. அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தார். அவர்களுடைய முயற்சி இஸ்லாத்தை தழுவினார். சகோதரர்களே, தைமூர் துக்லக் இஸ்லாத்தை தழுவினார். அதிலிருந்துதான் முஸ்லிம்களுடைய வரலாறு சிறந்த வரலாறாக மாறியது. முஸ்லிம்களே, சகோதரர்களே, எந்த ஃபித்னா வந்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை வருவதென்பது நம்முடைய பிரச்சினை. சகோதரர்களே, சொர்க்கத்துக்குள் காலை வைக்கும் வரை நமக்கு பிரச்சினை தான். இதை மறந்துவிடக் கூடாது. நமக்கு சோதனை தான். எதுவரை சோதனை? எத்தனை ஆண்டுகள் சோதனை நீடிக்கும் என்று நீங்கள் கேட்டால், நமது சோதனை முடிவடைவது எப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் காலை வைப்போமோ அதுவரை நமக்கு பிரச்சினை தான். சகோதரர்களே, அனைத்து சோதனைகளிலும் அனைத்து பிரச்சினைகளிலும் வெற்றி அடைந்து காலங்களை கடத்தி, சகோதரர்களே, பாரிய பிரச்சினை இருக்கிறது கபரிலே, பாரிய பிரச்சினை இருக்கிறது மஹ்ஷர் மைதானத்திலே.
பாரிய பிரச்சனை இருக்கிற சிராத்திலே அனைத்தையும் கடந்து எப்பொழுது சொர்க்கத்திற்குள் காலை வைப்போமோ அப்பொழுதுதான் நாம் சொல்லுவோமாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கத்துக்குள் காலை வைத்ததோடுதான் சொல்லுவோமாம், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், கவலை எல்லாம் முடிஞ்சிச்சே, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சே. எப்ப? சக்கராத்தில் அல்ல, சக்கராத்தில் அல்ல சகோதரர்களே பிரச்சனை முடிவது. நாட்டுடைய பிரச்சனை, விரோதிகளின் பிரச்சனை, முனாஃபிக்குகளின் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒவ்வொன்றுக்கும் தலை கொடுத்து கொடுத்து சக்கராத்துடைய பிரச்சனை, கபருடைய பிரச்சனை, மஹ்ஷருடைய பிரச்சனை என்றெல்லாம் எவ்வளோ பிரச்சனைக்கு முகம் கொடுக்க இருக்கிறோம் சகோதரர்களே. நாம் மௌத்தாகி விடுவோம் சில நேரம். நமது பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள் தஜ்ஜாலுடைய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் தேவையான ஒன்றுதான் ஈமான். என்ன பிரச்சனை வந்தாலும் முஸ்லிம் சமூகம் ஈமானை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட சிறந்த ஒருவர் உலகத்துக்கு வந்தாரா? உயர்ந்த ஒருவர் உலகத்துக்கு வந்தாரா? தன்னுடைய பிறப்பிலிருந்து பிரச்சனையை முகம் கொடுத்தார். தனது பிறப்பின் பொழுதே அனாதை, பிறந்து 6 வருடங்களில் தாயுடைய மௌத், 8 வருடங்களில் அப்பாவுடைய மௌத், தன்னுடைய வாழ்நாள் பூர்த்தியாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள்தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மனம் தளரவில்லை, மனம் தளரவில்லை. 40 வயதோடு பிரச்சனை கூடியது சகோதரர்களே. 43 வயதோடு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, அடியும் உதையும் இரத்தமும் கூட ஆரம்பித்தது. 50 வயதாகும் பொழுது சகோதரர்களே பிரச்சனை பன்மடங்காக மாறியது. பிள்ளைகள் தலாக், சாப்பிட வசதி இல்லை, மனைவியின் மௌத், சாட்சாவின் மௌத், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆனால் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். 53 வயதை அடையும் பொழுது பிரச்சனை இன்னும் மேலோங்கியது. பிறந்த ஊரை விட்டு கூட நாடு கடத்தப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு வந்தார்களா? பிரச்சனை முடிந்து விட்டதா? மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் சூனியம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாள் பெட் ரெஸ்ட், 40 நாள் பெட் ரெஸ்ட். பிரச்சனை கூடியது, பிரச்சனை கூடும் சகோதரர்களே. ஆனால் தொடர்பை அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்ள வேண்டும். மதீனாவுக்கு வந்து 1 ஆண்டு கழியவில்லை. பத்ருடைய பிரச்சனை, யுத்த களத்தில் முகம் கொடுப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. பத்ர் முடிஞ்சா நிம்மதியா? உஹதுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. தலையால் ரத்தம், பல்லால் ரத்தம், உடம்பெல்லாம் காயம். சஹாபாக்கள் 70 பேருடைய ஜனாசா, சொந்த சாட்சா ஹம்சாவுடைய ஜனாசா. எவ்வளவு பெரிய பிரச்சனை சகோதரர்களே. உலக தலைவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனை என்றால் எங்களுடைய காலத்தில் சோதனைகள் வராதா? பிரச்சனைகள் வராதா? வரும். முகம் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. எதனால்? ஈமானால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையால் முகம் கொடுக்க வேண்டும். உஹதோடு பிரச்சனை முடிந்ததா சகோதரிகளே? இல்லை. கந்தத்துடைய பிரச்சனை பாரிய பிரச்சனை. அந்த காலத்தில் இருந்த அவ்வளவு விரோதிகள், 12,000 விரோதிகள், காபீர்கள், முஷ்ரிக்குகள், யகூதிகள், நசாராக்கள் எல்லோரும் சேர்ந்து மதீனாவை நாசமாக்க வேண்டும் என்று வருகிறார்கள். பிரச்சனை தலைக்கு மேல் என்ன செய்தார்கள்? காயல் பட்டணத்தை சுற்றி நீங்கள் குழி தோன்றுவதைப் போல 5 கிலோமீட்டர் மதீனாவை சுற்றி குழி தோன்றினார்கள். முழு சஹாபாக்களும் சேர்ந்து
5 கிலோமீட்டர் முழு மதீனாவையும் சுற்றி குழி தோண்டினார்கள். குழி தோண்டும் பொழுது பாரிய பிரச்சனைகள் முகம் கொடுத்தார்கள். முகம் கொடுப்பதுதான் முஸ்லிம் சமூகத்துடைய பழக்கம். மனம் தளர்வதல்ல, அல்லாஹ் மீது நம்பிக்கை இழப்பதல்ல. சகோதரர்களே, கந்தக் முடிந்தது, பிரச்சனை முடிந்ததா? ஹுதைபியாவுடைய பிரச்சனை முடிந்ததா? பிரச்சனை கைபருடைய பிரச்சனை முடிந்ததா? கைபரில் வைத்ததானே ஒரு பெண் கொண்டு வருகிறாள் ஆட்டிறைச்சியை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமானது ஆட்டிறைச்சியுடைய முன்கால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வாயில் வைத்தார்களா? பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை. நஞ்சி நஞ்சி ஆட்டிறைச்சியிலே. சகோதரர்களே, எவ்வாறு வாழ்ந்திருப்பார்கள் நமது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது முடிந்ததா? மக்காவுடைய வெற்றியின் பிரச்சினை. பாரிய முகம் கொடுத்தார்கள். மக்காவுடைய வெற்றியோட துணையினுடைய பிரச்சினை, துணையினுடைய ஹவாஸினுடைய பிரச்சினை, ஹவாஸினுடைய தாயிஃபுடைய பிரச்சினை, தாயிஃபுடைய ஜிஹ்ரானாவுடைய பிரச்சினை. 3 மாதம் மனைவிமார்களை கூட சந்திக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 மாதம் மதீனாவுக்கு செல்லவில்லை. மக்காவில் இருந்து விட்டார்கள். ரமதானில் வந்தவர்கள், ரமதானுக்கு பிறகு நபி அவர்கள் துல்கஅதா மாதம்தான் ஊருக்கே திரும்பினார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையை முகம் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் முடிந்ததா? சக்கராத்தில் பாரிய பிரச்சனை. சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, ஆயிஷா, கைபரிலே சாப்பிட்ட அந்த நஞ்சி வாடை எனது குடலால் வருகிறது ஆயிஷா. கண்ணியமிக்க சகோதரிகளே, தலைவருடைய வரலாறை போல் ஒரு நாளும் மனம் தளரக்கூடாது. நாங்கள் முஸ்லிம் என்பதற்காகவா இந்த பிரச்சனை? இல்லை, நாம் சொர்க்கவாதிகள் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை. நல்ல முறையை விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்களே, சகோதரர்களே. காய்த்த மரத்துக்குத்தான் கல்லடியும் பொல்லடியும். காய்ச்சாத மரத்துக்கு எவனும் கல்லடிப்பதும் இல்லை, பொல்லடிப்பதும் இல்லை. உலகத்தில் உயர் அந்தஸ்துக்கு சென்றால்தான் போட்டியும் பொறாமையும். ஏன் எங்களோடு பிரச்சினை? அமெரிக்காவில் பிரச்சினை, சிரியாவில் பிரச்சினை, இலங்கையில் பிரச்சினை, ஈராக்கில் பிரச்சினை, ஆப்கானிஸ்தானில் பிரச்சினை, இந்தியாவில் பிரச்சினை. யாரோடு பிரச்சினை? முஸ்லிம் சமூகத்தோடு மாத்திரம்தான். ஏன் சகோதரர்களே, நாம் சொர்க்கவாதிகள், நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அதனால் தான் பிரச்சினை. நாங்களும் ஒரு யகூதியாக, நாங்களும் ஒரு கிறிஸ்தவராக, நாங்களும் ஒரு ஹிந்துவாக, நாங்களும் ஒரு பௌத்தனாக, நாங்களும் ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. எனவே முஸ்லிம்களே, பொறுமையோடு முகம் கொடுக்க வேண்டும், ஈமானோடு முகம் கொடுக்க வேண்டும். இதைவிட பெரும் பெரும் தஜ்ஜால்கள் எதிர்காலத்தில் வர இருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. இதைவிட பெரும் பெரும் தஜ்ஜால், ஒத்தக்கண் தஜ்ஜால் இன்னும் வரவில்லை, குட்டி தஜ்ஜால்கள் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்தக்கண் தஜ்ஜால் வந்தால் ஒரே நேரத்தில் உலகம் மதம் மாறிவிடும் சகோதரிகளே, முர்த்தத்தாகிவிடும். அல்லாஹ் ஒரு பலத்தை கொடுப்பான் தஜ்ஜாலுக்கு. வானத்துக்கு சொல்லுவான் மழை பொழியும்படி, வானம் மழை பொழிய ஆரம்பிக்கும். பூமிக்கு சொல்லுவான் முளைக்கும்படி. 40 நாளுக்குள் உலகத்தில் பலர் முர்த்தத்தாகி விடுவார்கள். சகோதரர்களே, எல்லா பிரச்சனைகளின் பொழுதும் தேவை ஈமான். அல்லாஹ் சொல்கிறான் எங்களை பார்த்து, لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. மனிதர்களே, உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறேன், குர்ஆன். இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு இறக்காமல் உலகத்தில் உள்ள மலைகளுக்கு நான் இறக்கி இருந்தால் அந்த மலைகள் எல்லாம் என்னுடைய பயத்தால்
தூள் தூளாக வெடித்து செதறுவதை பார்த்திருப்பீர்கள். இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன், ஏன் தெரியுமா? கொஞ்சம் சிந்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், கொஞ்சம் யோசியுங்கள். உங்களுக்கு தரப்பட்ட குர்ஆனே போதும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுப்பதற்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் குர்ஆனை இறக்கி நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறார், குர்ஆனை இறக்கி நான் இருக்கிறேன், நான் மௌத்தாகுவதல்ல, என்னை அழையுங்கள். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. எனக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, அதை சொல்லி என்னை கூப்பிடுங்கள். அல்லாஹ் சொல்கிறார். யார் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை தெரிந்த அல்லாஹ்வை அழைத்தது? சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு பிறகு அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ருடைய 18 அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களை சொல்கிறார். குர்ஆனிலே ஆக கூடுதலாக வந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா இதில் தான். இதை ஓதி துஆ கேளுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வார். 10 லட்சம் பேர் சேருகிறீர்கள், 10,000 பேர் சேருகிறீர்கள், உங்கள் கோஷத்தோடு இந்த துஆவையும் கேளுங்கள். துஆக்கு கையேந்துங்கள். هو الله الذي لا إله إلا هو. அல்லாஹ் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? என்ன தவிர வேறு கடவுள் இல்லை உலகத்தில். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. எனக்குத்தான் முழுதும் தெரியும். அல்லாஹ் சொல்றார், மறைவானது தெளிவானது முழுதும் எனக்குத்தான் தெரியும். நான் தான் ரஹ்மான், நான் தான் ரஹீம். என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல் மலிக், நான் தான் அரசன். அல் குத்தூஸ், நான் அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அஸ்ஸலாம், நான் தான் சாந்தியானவன். அல் முஃமின், அல் முஃமின், அல் முஹைமின், நான் தான் உங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பவன். அல் அஸீஸ், என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. அல் ஜப்பார், எனது ஆட்சி மிக பயங்கரமானது. அல் முதகப்பிர், நான் தான் பெருமையுள்ளவர். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறார், இந்த பேர்களை சொல்லி என்ன அழகு. சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் பரிசுத்தமானவன். ஹுவல்லாஹுல் காலிக், நான் தானே படைத்தவன். காலிக். அல் பாரி, நான் தானே உருவாக்கியவன். அல் முஸவ்விர், தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு தோற்றத்தை தந்தவன் நான் தானே. நான் தானே தோற்றத்தை தந்தவன். என்னத்தான் வானமும் பூமியும் தஸ்பீஹ் செய்கிறது. நான் தான் அஸீஸ். திரும்ப அல்லாஹ் குர்ஆனிலே 18 அஸ்மாஉல் ஹுஸ்னா வரக்கூடிய ஒரு சூரா என்றால் சூரத்துல் ஹஷ்ர். அல்லாஹு அழையுங்கள் சகோதரர்களே. அல்லாஹை அழைப்பதற்கு மிக விசேடமான அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கிறது. அல்லாஹ் கட்டமாட்டார். அதற்குத்தான் சொல்வது இஸ்முல் அஅஸம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். என்ன அது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். யா ஹய் யா கய்யூம். முஸ்லிம் சமூகம் பிரச்சனையில மாட்டிட்டா அவ்வளோ 30 கோடி 20 கோடி முஸ்லிம்களும் யா ஹய் யா கய்யூம் என்று ஒரு 10 தடவை சொல்லுங்கள். அல்லாஹுடைய உதவியர். ஏன் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியிலே வைத்தார்? சகோதரர்களே, ஹய்யுல் கய்யூம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஹய், யா அல்லாஹ், நீ மட்டும்தான் உயிருள்ளவர்.
அல் கையூம், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். குர்ஆனில் இந்த ஹய்யு கையூம் என்ற 3 இடத்தில் தான் வருகிறது. ஒன்று குர்ஆனிலே பிரம்மாண்டமான ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கையூம். இரண்டாவது சூரா ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கையூம். மூன்றாவது சூரா தாஹா வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கையூம். வகதும் இன்ஷாஅல்லாஹ் யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம். அல்லாஹ்வை நம்பி அழையுங்கள் முதலாவது. இரண்டாவது அலியுல் அஸீம். அலியுல் அஸீம் ஆயத்துல் குர்சியின் கடைசி ஆயத் என்ன? ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. يا علي يا عظيم. மதாயினை வெற்றி கொண்ட பொழுது, பாரிஸை வெற்றி கொண்ட பொழுது சஹாபாக்கள் தஜ்லா நதியை கடக்க வேண்டும், கப்பல் இல்லை. முடிவெடுத்தார்கள் எவ்வாறு கடப்பது. நம்மிடம் உள்ள ஆயுதம் அஸ்மாவுல் ஹுஸ்னா மாத்திரம்தான். முழு சஹாபாக்களும் யா அலியு யா அஸீம் யா அலியு யா அஸீம் என்று காலை வைத்தார்கள் நதியிலே. கால் உள்ளே நுழையவில்லை சகோதரர்களே. நதிக்கு மேல் நடந்து மதாயினை வெற்றி கொண்டார்கள் முஸ்லிம்கள். எவ்வளவு பெரிய ஆயுதம். யா அலியு யா அஸீம். இரண்டாவது. மூன்றாவது யா வாஹிதுல் கஹ்ஹார் யா வாஹிதுல் கஹ்ஹார். எவ்வளவு பெரிய ஆயுதம் தெரியுமா? 20ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் மிஸ்ரை கைரோவை வெற்றி கொண்ட பொழுது, கைரோவுடைய நைல் நதி இருக்கிறது, இதில் தண்ணீர் ஓடுவதற்கு ஒரு பொன்னை அலங்கரித்து அந்த நைல் நதிக்கு பலி கொடுப்பார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், கலீஃபா ஒரு பெண்ணை அலங்கரித்து பலி கொடுக்கவா? சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், அந்த கடிதத்தை நைல் நதிக்கு போடு. எவ்வளவு ஆச்சரியமானது. கடிதத்தில் இருந்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் அப்துல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் இல நைலில் மிஸ்ர். அல்லாஹ்வுடைய அடியான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து மிஸ்ருடைய நைல் நதிக்கு இந்த கடிதம். இன் குன்த தஜ்ரி பினஃப்ஸிக ஃபலா தஜ்ரி. உனது விருப்பப்படி ஓடுவதாக இருந்தால் ஓடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஓடுவதாக இருந்தால் அஸ்அலுல்லாஹல் வாஹிதுல் கஹ்ஹார். கஹ்ஹார் என்றால் அடக்கியாளக்கூடியவர். அடக்கியாளக்கூடிய ஒருவரிடம் கேட்கிறேன், உன்னை ஓட்டும்படி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முழு மிஸ்ர் மக்களையும் நைல் நதி ஓரத்திலே சேர்த்து வைத்து கடிதத்தை போட்டார்கள் நைல் நதி. சகோதரர்களே, பெரியவர்களே, 18 முழம் தண்ணீர் தீரிட்டு பாயாது. 1400 வருடமாகிவிட்டது. அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பரக்கத் இன்னும் தண்ணீர் குறையவில்லை. மூன்றாவது, முதலாவது யா ஹய்யு யா கையூம். இரண்டாவது யா அலியு யா அஸீம். மூன்றாவது யா வாஹிதுல் கஹ்ஹார். நான்காவது யா அஸீஸ் யா அஸீஸ். இது
அதிலும் விசேஷமானது குர்ஆனில் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா யா அஸீஸ் இருக்குது. இந்த யா அஸீஸோடு 10 அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் சேர்ந்து வரும் குர்ஆனில். உதாரணமாக அஸீஸுர் ரஹீம், அஸீஸுல் அலீம், அஸீஸுல் முக்ததிர், அஸீஸுல் வஹாப். ஆனால் ஒரே ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அஸீஸுக்கு முன்னால் வரும். எல்லா அஸ்மாவுல் ஹுஸ்னாவும் அஸீஸுக்கு பின்னால். அஸீஸுர் ரஹீம், அஸீஸுல் அலீம், அஸீஸுல் காதிர், அஸீஸுல் முக்ததிர், அஸீஸுல் வஹாப். ஒன்றே ஒன்றுதான் அஸீஸுக்கு முன்னால வரும். என்ன தெரியுமா அது? யா கவியு யா அஸீஸ் வஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் மிக பலமானவர், மிக பலமானவர். அல்லாஹ் சூரத்துல் முஜாதலால சொல்றான், கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், நானும் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தான் உலகத்தில் வெற்றி அடைவோம். வெளித்தோற்றத்தில் யார் வெல்லுவதை போன்று விளங்கினாலும் ஏன் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் கவி பலமானவன், அஸீஸ் யாவற்றை மிகைத்தவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிரச்சனை வந்திருக்கிறதா? சூழ்நிலை மாற வேண்டுமா? இந்த 4 அஸ்மாவுல் ஹுஸ்னா